சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. அன்றைக்கி காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் சீக்கிரமாக போயிட்டு அவங்களுக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிளாஸில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டாக்கியா அவனுடைய லார்டு எடுத்து காஸ்டியூமை போட்டுட்டு கெத்தாக நடந்து வந்துருக்கிறான். ஆஹா சூப்பர், இந்த லார்டு எடுத்து காஸ்டியூம் செம்ம ஜாலியாக இருக்குது, இதை நான் போட்ட உடனே எனக்கு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வட்டாக்குன்ற ஃபீலே வருது அப்படின்னு வந்து பார்த்தா செம்ம ஜாலியாக போயின்னுக்கிறான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அவனுக்கு ஒரு ஃபியர் வருது. ஒருவேளை நம்ம மட்டும் தான் இதுமாரி காஸ்டியூமை கிறுக்குத்தனமாக போட்டுன்னுக்குறோமோ, வேறு எவனும் இதுமாரி போட்டுன்னு வரேன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே யோசிச்சுனே போகிறான். அப்படியே யோசிச்சுட்டு போய் அவன் கிளாஸை திறந்து பார்த்தா அவனுக்கு சரியான ஷாக்கு. அவனை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வித்தியாசமாக காஸ்டியூமை போட்டதை பார்த்தோன்னேயும் அவன் கொஞ்சம் இப்போ தான் நிம்மதியாக வரான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கேர்ள்ஸ் எல்லாம் கொஞ்சம் லுக்காக கெத்தாக போட்டுனுக்கிறத பார்த்துட்டு பாய்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு போட்டுனுக்கிறாங்க பார்த்துட்டு அவனே கொஞ்சம் இதுவாகிறான். அப்போ திடீர்னு கொட்டாக்கோ அவகிட்ட வரா. பார்த்தீங்கன்னா அவள் மெய்ட் ட்ரெஸ் காஸ்டியூமில் அப்படியே கெத்தாக முன்னாடி வந்து நின்றுனியும் அவள் அழகாக பார்த்து டாக்கி அவளை சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியல. அவன் வந்து பார்த்தீங்கன்னா வெளில மாஸ்க் போட்டுக்கிறதுனால அவன் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே செம்ம ப்ளஷ் ஆகிறான். அதுக்கப்புறம் கிட்ட வந்து நீ செம்ம அழகாக இருக்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவகிட்ட காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொட்டோக்கோ போய் எல்லாருக்கிட்டையும் போய் ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் பார்த்து டாக்கியை வந்து செம்ம ஜாலியாக எக்ஸைட் ஆகிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அனௌன்ஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அப்போ கரெக்டாக அந்த கிளாஸ் பிரசிடென்ட் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்போது இந்த ஃபெஸ்டிவலுக்கு ஸ்டூடெண்ட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்பா அம்மா மட்டும் தான் வர முடியும். இருந்தாலும் நம்ம தான் இதில் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபஸ்ட்டு வரணும். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். நம்ம கிளாஸில் நம்ம தான் ஜெயிக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட கேவும் கொட்டாக்கவும் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கிறான். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்டுனுக்கு ட்ரெஸ்ஸை பார்த்து என்னடா ட்ரெஸ் எதுன்னு கேட்குறாங்க. இதுதான் சம்மர் சூட் அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் என்னடா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக் ஆகுறானுங்க. சம்மர் வெக்கேஷன் மூலமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் வெக்கேஷன் காஸ்டியூம் போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது அப்படி சொல்கிறான் அவன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவலில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கியாவோட கிளாஸுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான லைன், அது பாட்டு லைன் கட்டுன்னு போயினே இருக்குது. இது எல்லாத்துக்கும் வந்து காரணம் கொட்டோக்கோ தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கியோக்கு புரியுது. என்ன கொட்டோக்கோ இந்த அளவுக்கு ஃபேமஸாக வந்து ஃபேமஸ்னு எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ ஃபேமஸாக இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவள் வந்து செம்ம பாப்புலர் தான் போல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டாக்கியா நினச்சினுக்கிறான். அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டோக்கோவோட ட்ரெஸ்ஸை பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ 2 பேர் உள்ள வந்து ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதுக்கு ஒரு கிளாஸ்மேட் பொண்ணு ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூலை காட்டுறா. ஷெடியூல் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் கொட்டோக்கோ வேலை செய்வா, 2வது ஷெடியூலில் தான் வேலை செய்வா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு அந்த 2 பசங்களும் சரியான ஷாக்கு. அப்போ அங்கே வந்த கிளாஸ் பிரசிடென்ட்டு அது மட்டும் இல்லைப்பா, நல்லா பாருங்கள், இன்னும் லஞ்ச் பிரேக் அப்புறம் மறுபடியும் 2 ஷெடியூல் இருக்குது. அந்த 2 ஷெடியூலில் இவங்க இப்போ போட்டுன்னு வந்த காஸ்டியூம் இல்லாமல் வேறு காஸ்டியூம் தான் போட்டுன்னு வந்திருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தா சொன்னோன்னே அந்த பசங்களுக்கு சரியான ஷாக் ஆகிடுது. அப்படின்னா நம்ம 4 முறை வரணுமா அப்படி சொல்லி. அப்போது ஒரு பையன் வந்து கடை செம்ம ஃபேமஸாக இருக்குது பற்றியா இல்லையா, நம்ம தான் கண்டிப்பாக அதில் ஜெயிக்கணும், நம்மளுடைய கேட்டகிரியில் நம்ம தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்னு வந்து பார்த்தா டாக்கியா கிட்ட சொல்லுங்கிறான். அப்போன்னே அவன் ஸ்கூலில் ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் ப்ரைஸ் கொடுப்பாங்க, இது உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். நம்ம ஜெயிச்சிட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரைஸ் கிடைக்கும். ஆனால் இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பேஜெண்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணை சூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கிற பையன் ஒரு பொண்ணை சூஸ் பண்ணி ஓட்டு போடுவாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்மேனுக்கு வந்து கண்டிப்பாக கொட்டோக்கோ எல்லாம் தான் ஜெயிப்பாங்கன்னு அவங்க நல்லாவே தெரியும். ஆனால் 2 பேரில் யார் ஜெயிப்பாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குது அவங்களுக்குள்ள அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பேப்பர் ஒன்று கொடுக்குறான். நீ கண்டிப்பாக ஓட்டு போட்டுருப்பா அப்படி சொல்லி. டாக்கி அந்த பேப்பர் பார்க்குறேன். ஐயோ நம்ம இப்போ யாருக்கு ஓட்டு போகிறது, கொட்டோக்கோ இல்லை கேக்கு 2 பேரில் யாராவது ஒருத்தர் தானே போடணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் நினைக்கிறான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சூஸ் பண்ணுறதுக்கு அவனால் சுத்தமாக இல்லை. ஐயோ என்னடா இது, என் ஆட்டி ஏன் இப்படி பண்ணுது 2 பேரில் ஒருத்தரை சூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவன் செம்மையாக இதுவாகிறான், பெயினுக்குள்ளாகிறான். டாக்கியை வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் என்னடா இவன் அமைதியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொட்டோக்கோ பார்க்குறான். சரி அவங்ககிட்ட பேசலான்னு போகும்போது திடீர்னு வந்து கஸ்டமரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கேட்டுனுக்குறாங்க. அப்போ திடீர்னு கஸ்டமரில் ஒருத்தர் வந்து ஃபயர் ஒர்க்குக்கு நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போகலாமான்னு கேட்குறான். இதை கேட்டோன்னே கொட்டோக்கோ இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸு கூட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 4-5 பேர் வந்து எங்கள் கூட வந்தால் நீ செம்ம ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க. இல்லை நான் ஏற்கனவே செம்ம ஜாலியாக தான் இருக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க சாரி அப்படின்னு பார்த்தா சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறேன் எல்லாரையும். அந்த பசங்க எல்லாரும் கொட்டோக்கோ கிட்ட ரிஜெக்ட் வாங்கினோடனே கம்முன்னு போயிடறானுங்க. உடனே கரெக்டாக ஒரு பொண்ணு வந்து நீ சூப்பராக எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுற, நீ இவ்வளோ சூப்பராக இருப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொட்டோக்கோ அந்த பொண்ணு வந்து கொட்டோக்கோ கிட்ட சொல்லுங்கிறா. அப்புறம் கொட்டோக்கோ மெதுவாக டாக்கியா கிட்ட போய் ஃபயர் ஹவுஸ் பார்க்க உனக்கு ஏதாவது பிளான் இருக்கான்னு கேட்குறா. இதை கேட்டோன்னு டாக்கியாக்கு ஒன்றுமே புரியல. ஹோஹோ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிளானும் இல்லைன்னு கொட்டோக்கோ புரிஞ்சுக்கின்னு சரி அப்படின்னா நீ எதுக்கு முன்னாடி ரொம்ப சோகமாக இருந்தேன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்கியா சொல்கிறான், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு முடிவு பண்ணிட்டேன், மிஸ்டர் அண்ட் மிஸ்டர்ஸ் பெஜென்ஸில் நான் உன்னை தான் சப்போர்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிறான். இதை கொட்டாக்கு அவன் கேட்டோடனே செம்மையாக ஹாப்பி ஆகி அவனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறான். ஐயா இவன் என்ன கேவை விட்டு என்ன வந்து சூஸ் பண்ணியிருக்கானே, ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு பார்த்தா செம்மையாக ப்ளஷ் ஆகிறா கொட்டாக்கோ.
அப்போ டாக்கியா, நான் உங்கள் 2 பேரையும் தான் செலக்ட் பண்ண அப்படி சொல்லி பார்த்தா காட்டுறான். பார்த்தா கே பேரும் எழுதிக்குது, இவன் பேரும் எழுதிக்குது. இது வந்து ரூல்ஸில் ஏற்றுப்பாங்களான்னு தெரில. ஆனால் நான் வந்து ஒருத்தர் பேர் ஏற்று எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது அப்படின்னு தான் சொல்கிறான். இதை கேட்டவொடனே கொட்டப்புன்னு சிரிச்சு ஆரம்பிச்சிடுறா. நீ இப்படி தான் பண்ணுன்னு நல்லாவே தெரியும் அப்படின்னு தான் சொல்லிடுறா. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு 2வது ஷிஃப்ட் ஆரம்பிக்குது. இப்போ கப்பாவுக்கு வெளில வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கூட்டம் நிரம்பி வழிகிறாங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா கே வரதுனால. கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேம்பயர் காஸ்டியூமில் வரா. இதை பார்த்து எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. அங்கே இருக்கிற பொண்ணுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கத்துறாங்க. டாக்கியா கேரக்டர் நல்லா பார்த்துட்டு, ஹே இது வந்து பார்த்தீங்கன்னா வேம்ப் தி கிரேட்டு, அந்த கிளிட்டர் மானில் வர ஒரு காஸ்பிளே தானே இவ பண்ணியிருக்கா. கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணியிருந்தாலும் அது நல்லாவே தெரியுது அந்த கேரக்டர் தான் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா டாக்கியா நினைக்கிறான். ஓஹோ இப்போ தான் புரியுது. நான் லார்ட் எர்த் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது அவள் செம்ம காண்டில் இருந்தா என்னை பார்த்து. பட் ஆனால் அதுக்கப்புறம் அவள் நார்மல் ஆகிட்டா. இதனால தானே வந்து பார்த்தீங்கன்னா அவள் என்னை பார்த்து சிரிச்சாள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டாக்கியா நினச்சினுக்கிறான். பட் ஆனால் அதில் வர டீட்டெயில்ஸ் எல்லாம் குறைத்த மாதிரி இருக்குது. ஒருவேளை நிஜமாலே அந்த கேரக்டர் தான் போட்டாளா இல்லை நார்மலான வேம்பயர் கேரக்டர் போட்டாளா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டாக்கியா நினச்சிருக்கும் போது அவன் அந்த அனிமேல வர ஒரு டைலாக சொன்னோன்னையும் ஆஹா இவன் நிஜமாக அந்த கேரக்டர் தான் போட்டுக்கிறான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். கே வந்து பார்த்தீங்கன்னா டைலாக் சொன்னால செம்ம எக்ஸைட் ஆகிற உள்ள. ஆனால் வெளில வந்து பார்த்தீங்கன்னா கெத்தாக காட்டிக்கிறா. அப்போ திடீர்னு ஒரு சின்ன பொண்ணு வந்து லார்டு எர்த்து நீ தானே அப்படின்னு வந்து பார்த்தா செம்மையாக கண்டுபிடிச்சிடா டாக்கியா பார்த்து. உடனே டாக்கியா அவன் செம்ம எக்ஸைட் ஆகி அப்படின்னா நீ கிட்டார்மேன் பாப்பியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். ஆமாம் எனக்கு கிட்டார்மேனெல்லாம் எங்கள் ஸ்கூலில் செம்ம ஃபேமஸு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. சரி உனக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டோன்னே எனக்கு கிப்பி கேரக்டர் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து அந்த பொண்ணு சொல்லுது. குப்பி கேரக்டர் அது ரொம்பவும் லக்கியான கேரக்டர் தெரியுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுங்கிறான். அப்போ இது எல்லாத்தையும் பார்த்த கே வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக அவங்க பக்கத்தில் வரான். இதை பார்த்த டாக்கியை கவனிச்சுட்டு ஓஹோ இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவளை கண்டுபிடிச்சி அவளை பாராட்டுவான்னு வந்து பார்த்தீங்கன்னா கே வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டாக்கியை நினச்சிட்டு எங்கள் கிளாஸ் ரூம் இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டார் மேனில் வர ஒரு கேரக்டரை போட்டிருக்காங்க அது யாருன்னு கண்டுபிடி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. உடனே பார்த்தீங்கன்னா அவளை சுற்றி முற்றி பார்த்துட்டு கேவியும் பார்த்துட்டு என்ன எனக்கு நீங்கள் மட்டும் தான் கண்டு தெரியுங்க வேறு யாருமே தெரியல அப்படி சொல்லிடுறா. இதை சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா கேக்கு செம்ம அப்செட் ஆயிடுது. உடனே டாக்கியா இல்லை அவள் வந்து சின்ன குழந்தை இல்லை அதனால தான் அவனுக்கு தெரியல. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் ரொம்ப எபிசோடுக்கு அப்புறம் தானே வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கிறா. உடனே கே வந்து இல்லை என் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக இல்லை எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு தான் சொல்லிடுறா. உடனே அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா டாக்கியாக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறா. உடனே கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சோகமாயிடுறா. என்ன அவள் எதுவுமே சொல்லாமல் போயிட்டாலே சொல்லி. உடனே அப்போ வந்து ஒரு பொண்ணு அவகிட்ட ஃபோட்டோ கேட்டுதான் அவள் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மறைச்சிட்டு ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா அவகிட்ட ஃபோர்ஸ் கொடுத்து அமுச்சு வச்சுட்றா. கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏதோ இந்த அளவுக்கு எக்ஸைட்டாக இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவளோட ஃபீலிங்ஸை மறைக்கிறாளே. அவள் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்காக எல்லாத்தையும் பண்ணுறாளே சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாக்கியா அவள் நினச்சி ரொம்ப பெருமைப்படுறான். கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்தோன்னே டாக்கியாக்கும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கூட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு தோணுது. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொட்டவ கூடயும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசையாக இருந்தது. பட் ஆனால் அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃபேமஸாக இருப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் வந்து அதான் எனக்கு இப்போ ப்ராப்ளமாக இருக்குது. நான் வந்து அவங்ககிட்ட எப்படி சகஜமாக பேசுறது ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டாக்கியா அவனுக்குள்ளே நினச்சின்னு கம்முன்னு விட்டுறான். அப்போ கே நேராக டாக்கியா கிட்ட வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துலாம் சொல்கிறா. இதை கேட்டதான் டாக்கியாக்கு ஒன்றுமே புரியல. என்ன கம்முனுக்குற நம்ம 2 பேரும் ஏன் சேர்ந்து ஏற்கனவே ஃபோட்டோ எடுக்க தானே பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னு வந்து கேட்குறா. இதை கேட்டோடனே சரின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போஸ் கொடுக்குறாங்க. ஆமாம் நம்ம எந்த மாதிரியான போஸ் கொடுக்கணும்னு வந்து கேட்குறாங்க. உடனே அவங்க எபிசோடு 34 வர ஃபர்ஸ்ட் டைம் இவங்க 2 பேரும் மீட் பண்ணும்போது ஒரு போஸ் கொடுத்தாங்களே அந்த போஸ் கொடுக்கலாம் சொல்லி வந்து பார்த்தா 2 பேரும் போஸ் கொடுக்குறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்மேட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கிறாங்க. கேக் வந்து செம்ம ஹாப்பி இந்த ஃபோட்டோ வந்து செம்மையாக இருக்குது இது செம்மையாக வந்துக்குது அப்படி சொல்லி. உடனே வந்து பார்த்தீங்கன்னா டாக்கியா ஒருத்தன் கூப்பிட்டு உடனே டாக்கியா கம்முன்னு கிளம்பிடுறான். அப்போ அந்த ஃபோட்டோ எடுத்த பொண்ணு நீ இந்த அளவுக்கு ஒரு பையன் கூட ஆரமாக ஃபோட்டோ எடுத்து நான் பார்த்ததே இல்லையே இது ரொம்ப அன்யூஷுவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தா சொல்கிறா. இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் போட்டு இந்த காஸ்பிளே ரொம்ப பிடிச்சிருந்து அதான் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சமாளிக்க ட்ரை பண்ணுறா. ஆனாலும் அவங்க 2 பேர் பார்த்தா அப்படி தெரியல அப்படின்னு பார்த்தா சொல்கிறா. ஏன்னா அந்த ஃபோட்டோவில் பார்த்தா செம்ம க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா அவன் சொல்கிறா. இல்லை இந்த கேரக்டர் கூட நான் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சினா கண்டி வேறு ஒன்றும் இல்லை இதெல்லாம் நார்மலாக தானே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சமாளிக்கிறா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவள் அவளுக்குள்ளேயே சொல்லிக்கிறா. எனக்கும் அவனுக்கும் நடுவில் ஒன்றுமே கிடையாது நாங்கள்லாம் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவளே சமாதானப்படுத்திக்கிறா. அப்போ கரெக்டாக லட்ச பிரேக் வந்து ஆரம்பிக்குது 1 மணிக்கு. கரெக்டாக எல்லாரும் நம்ம போய் தான் நம்மளுக்கு சரியான சான்ஸ் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணும் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கிளம்பிடுறாங்க. ஆனால் டாக்கியா மட்டும் நான் மட்டும் எப்படி தனியாக சுற்றி பார்க்கறது சொல்லி அந்த இடத்துல கம்முன்னு உட்காந்துடுறான். அப்போ திடீர்னு அவங்க குரூப் சாட்லேருந்து ஸ்கூலுக்கு பின்னாடி வான்னு வந்து பார்த்தீங்கன்னா கொட்டோவும் கேவும் கூப்பிட்டுக்கிறாங்க. உடனே அங்கே போனது அவங்க 2 பேரும் ஒரு பேக்கை கொடுத்து இதில் இருக்கிற காஸ்டியூமை நீ போட்டுக்குவா அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. உடனே டாக்கியா இது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். உடனே அவங்க மழுப்புறாங்க. நீ முதல்ல போட்டு வா அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன் அப்படின்னு. ஆனால் அவன் வந்து ஏதோ சாக்கு சொல்லி அதை விட்டு கிளம்ப பார்க்குறான். எங்கே போகிற நீ அப்படியே தப்பிச்சிடன்னு நினச்சேன் அப்படின்னு வந்து பார்த்தா அவனை மிரட்டி நீ இதை போட்டுகிட்டே தான் வந்து ஆகணும் நீ மட்டும் இதை போடலன்னா அவள் தான் நீ மட்டும் எல்லாம் இதுமாரி காஸ்டியூமில் பார்த்தல அப்படி சொல்லி பார்த்தா அவங்களும் சண்டை போட்டு அவனை ஒரு வழியாக போட்டதுக்கு ஒத்துக்க வைக்கிறாங்க. அவனும் போட்டுன்னு ஒருத்து போகிறான். இவன் எவ்வளோ நேரம் ஆக்குறான் பாரு அப்படின்னு வந்து பார்த்தா கொட்டக்க சொல்லுங்கிறா. என்ன பண்ணுறது
கவலைப்படாத அவன் கண்டிப்பாக போட்டுன்னு வந்துடுவான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேவன் சொல்லுங்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டாக்கியா வரான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெய் ட்ரெஸ்ஸில் வந்துக்கிறான். இதை பார்த்தோன்னே அவங்க 2 பேரும் செம்ம எக்ஸைட் ஆகுறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா கொட்டோக்கோ நீ வந்து பார்த்தீங்கன்னா இதை போட்டுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இதை கேட்டோடனே டாக்கியா இல்லை நான்லாம் அங்கே வரமாட்டேன், நான் வேறு காஸ்டியூம் போட்டு தான் வருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பற்றி கண்டுக்காம டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா டாக்கியாவை ஃபோட்டோ எடுத்துனுக்கிறா. அப்படியே சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுக்கிறா. உடனே கொட்டோக்கோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேலிஷான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து காட்டுறா. பார்த்தீங்கன்னா அதெல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கியாவை போடவும் வைக்கிறா. இப்போ லஞ்ச் பிரேக் முடிஞ்சதும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் இன்னொரு ஷிஃப்ட்டு. இந்த ஷிஃப்ட்டில் வந்து பார்த்தா மறுபடியும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டைலிஷான பொண்ணு லுக்கில் வந்து இருக்கிறா. இதை பார்த்தோன்னே எல்லோரும் செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. டாக்கியா வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்து செம்மையாக எக்ஸைட் ஆகி பார்த்துன்னுக்குறான். அப்போது ஒருத்தவங்க வந்து இதெல்லாம் ஒரு காஸ்பிளேவான்னு கேட்குறா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா டாக்கியா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு காஸ்டியூமு, இதெல்லாம் ஒரு காலத்தில் செம்ம ஃபேமஸ் தெரியுமா, அதனால தான் இதை போட்டுட்ருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. உடனே டாக்கியா யாரா அது பேசுன்னு திரும்பி பார்த்தா அது வந்து சாயு உடனே பண்ணிக்கிற காஸ்பிளே சுத்தமாக நல்லா இல்லை, அதை கலாய்க்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறா. ஆனாலும் நான் என்னமோ எக்ஸெப்ட் பண்ணி வந்தேன், ஆனால் இதுமாரி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறா. அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் ட்ரெஸ்ஸு அப்படிலாம் ஒரு நர்ஸு ட்ரெஸ்ஸு தான் போட்டுருப்பேன்னு நினச்சேன், ஆனால் இதுமாரி போட்டிருப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயு சொல்லுங்கிறா. சாயு வந்து பார்த்தீங்கன்னா ஊற்று பார்த்துட்டு என்ன இவன் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள் தான் போலி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டர் சிஸ்டர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சத்தமாக கூப்பிட்றான். சாயுவை பார்த்து தான் கேட்க செம்ம ஹாப்பி, என் காஸ்டியூமை பார்த்து அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவள்கிட்ட காட்டி செம்மையாக அவளை வெறுப்பேற்றினுக்கிறா. சாயு வந்து பார்த்தீங்கன்னா சத்தமாக கொடுத்தால எல்லாரோட கவனமும் சாயு மேலே தான் திரும்பிடுது. உடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதான் கேவோடைய தங்கச்சி அப்படி சொல்லி வந்து அவளை எடுத்து கொஞ்சினுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த வந்து நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சாயு வந்து இதுமாரி மாட்டிப்பான்னு சொல்லி, இதுமாரியெல்லாம் சாயுக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேவும் டாக்கியமாக பேசினுக்கிறாங்க. உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சுது சாயு வந்து பார்த்தீங்கன்னா கேவோட சொந்த தங்கச்சி இல்லைன்ட்டு. ஆனாலும் அவளை நான் சொந்த தங்கச்சி மாரி தான் பார்க்குறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. உடனே அங்கே இருக்கிறவங்கலாம் ஆமாம் சாயு பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி இல்லைனாலும் அவள் பார்க்க செம கெத்தாக கூலாக மாதிரியே இருக்கா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சாயுக்கு வந்து செம ஷாக்கு, என்ன எல்லாரும் கேவை பார்த்து செம கூலு கெத்துன்னு சொல்லுகிறாங்களே அப்படின்னு சொல்லி. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ரொம்பவும் ஒரு மோசமான ஒரு பொண்ணு அதானே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தா சாயு நினச்சினுக்கிறா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவளை பற்றி கெத்தாக புகழ்றாங்க. அவள் வந்து அயன் மாஸ்க்கு, அவள் வந்து ஒரு கூலான ஒரு ஆள். அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் அயன் மாஸ்க் மாரி கூப்பிடுவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான ஆள் சொல்கிறத பார்த்தோன்னையும் டாக்கியா சாயிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிரிப்பு அடக்க முடியல. அவள் வந்து பார்த்தீங்கன்னா சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணி வச்சுன்னுக்கிறா. ஏன்னா சாயோட மைண்டில் அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருக்கிறா. அப்போ உடனே வீட்டில் எப்படி இருப்பான்னு கேட்குறாங்க. உடனே சாயி என்ன சொல்கிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறா. ஏன்னா வீட்டில் ஒரு தண்டை சோறு ஒரு குப்பையாக தான் வீட்டில் இருப்பா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சாயி நினச்சி பார்த்துட்டு வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செம கூலாக தான் இருப்பா. நானும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசான அவளை பற்றி தான் இருக்க ஆசைப்பட்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறா. இதை கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் செம்ம எக்ஸைட் ஆகிடுறாங்க. இப்போ சாய் வந்து நான் வீட்டுக்கு போனோம், ஆனால் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீ போய் அந்த க்ரீன் ரூமில் வந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறா. உடனே டாக்கியா கிட்டே நீ கொஞ்ச நேரம் அவளை பார்த்துக்கோ, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் இருக்குது சொல்லிடுறா. உடனே டாக்கியாவும் சரின்னு சொல்லி சாயும் அவனும் க்ரீன் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேவோட ஷிஃப்ட் முடிஞ்சவனையும் சாயுவை பார்க்கறதுக்கு போகிறான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கியாவும் சாயுவும் இவ்வளோ க்ளோஸாக பேசிட்டு பார்த்தோன்னே அவள் செம ஷாக்காக எப்படி ஒழிஞ்சிருந்து பார்க்குறா. சூப்பர் அங்கே செம க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னு. உடனே சாயு ஐயோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் இப்போ வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாயு கிளம்புறா. அப்போ உடனே டாக்கியா சரிவா நான் உன்னை எடுத்துன்னு போய் கேட்டில் விட்டுறேன் சொல்கிறான். இல்லை வந்து என்னை விட்டுருவா, அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறா அப்படின்னு பார்த்தா சாயி சொல்கிறா. அப்புறம் சாயி வந்து டாக்கியா கிட்ட ஃபயர் ஒர்க்ஸ் பற்றி உனக்கு தெரியுமா தெரியாதான் கேட்குறா. என்ன ஃபயர் ஒர்க்ஸ், அதை பற்றி எனக்கு என்னமே தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்கியா சொல்கிறான். இதை பார்த்ததுக்கே வேகமாக ஓடியாந்து சாயிவை கூட்டிகிட்டு ஓடிடுறா. கேக்கு வந்து பார்த்தா செம்ம பேனிக் ஆகிடுது. ஒன்று சாயி கிட்ட ஏன் இது மாதிரி என்ன பண்ணுற, உனக்கு எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியுது அப்படின்னு வந்து கேட்குறா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் கிளாஸில் ஒரு பையன் பேசிகிட்டு இருந்தான், அதை கேட்டேன் அவள் தான் அப்படின்னு பார்த்தா சாயி அசால்ட்டாக சொல்கிறா. நீ என்ன நினைக்கிறேன், நீ டாக்கியா ஒன்றா சேர்ந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான சான்ஸாக இருக்கும் உனக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சாயும் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஆனால் டாக்கியா மேலே எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் போகிற ஐடியா கிடையாது, அவன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு ஃப்ரெண்டு மட்டும் தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கிறான். இதை கேட்டதான் சாயு எனக்கு ரொம்ப போராக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சி ரியாக்ஷன் கொடுக்குறா. ஒருவேளை கொட்டோக்கோ அவனை அந்த ஃபயர் ஒர்க்ஸ் கூட்டின்னு போயினா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயு கொட்டோ கிட்ட கேட்குறா. ஆனால் இல்லை கொட்டோக்கோலாம் அப்படி பண்ணவே மாட்டா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாயுவை கேட் கிட்ட விட்டுட்டு போகிறா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொட்டோக்கோவும் எனக்கு ஷிஃப்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து கிளாஸுக்கு வரா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொட்டோக்கோவுக்கு ஃபயர் ஒர்க் ஷோ பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் ஒன்று கண்ணில் மாட்டுது. அதேமாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் ஒர்க் ஷோவோட போஸ்ட் வந்து கண்ணில் மாட்டுது. 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்தோன்னையும் டாக்கியாவோட நினப்பு தான் வருது. இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் இங்கே க்ளோஸ் ஆகுது.